எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீர்வளத்துறை, ஊரக ஊராட்சி மற்றும் ஊராட்சி துறை சார்ந்தும் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பற்றி இன்னைக்கு டிஸ்கஷன் நடந்திருக்குங்க. நம்ம நீர்வளத்துறை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு நீரின்றி அமையாத உலகுன்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நதிகளை முதல்ல இணைக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில் இருக்கோம். இங்க இருக்கின்ற நம்மளுடைய கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் சீரமைக்கப்பட்டு இப்ப வெளிநாடுல எல்லாம் இருக்கிற மாதிரி, வெனிஸ்ல எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சிறந்த அது நதியாக இருந்தது, இன்னைக்கு கூவம் மாறிடுச்சு. அதை மீண்டும் அதை புதுப்பிக்கணும். இது போன்ற கருத்துகள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சென்னை, மகாபலிபுரம் மற்றும் பாண்டி வரைக்கும் குரூஸ், அதாவது போட், அந்த ஷிப் மாதிரி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கீம். அதெல்லாம் வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி மெட்ரோ வாட்டர்ல மெட்ரோ அதுவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்தா நல்ல விஷயமா இருக்கும். பட் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் வரணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய தொகுதியில பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், விருதுகிரீஸ்வரர் ஆலயம் இருக்கு. அதனால அது ஒரு சுற்றுலாத்துறையா அறிவிக்க வேண்டும் என்பதும், அங்க இருக்கிற தெப்பக்குளத்துல படகுகள் விட வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கை இன்னைக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீர், இன்னைக்கெல்லாம் பார்த்தா 100 அடி 200 அடி போர் போட்டா கூட தண்ணி கிடையாது நிலத்தடியில. சோ அந்த நிலத்தடி நீரை உறுதி செய்வதற்கு எல்லா இடத்திலுமே ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு அந்த நீர் தேக்கம் செய்யும் போதா நிலத்தடியில நீர் நிச்சயம் உருவாகும். அது மட்டும் இல்லாம குடிக்கிறதுக்கும், தொழில்களுக்கும், விவசாயத்திற்கும் அதன் மூலம் நம்மளால தண்ணீரை கொண்டு வர முடியும். எனவே நிச்சயமாக தூர்வாரப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. இன்னைக்கு டேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் தூர்வாரிய பல வருஷம் ஆயிடுச்சு. சோ எல்லா இடமும் தூர்வாரி வருகின்ற மழை காலத்திற்குள்ள எல்லா இடங்களிலும் நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு நிச்சயமாக இந்த ஆட்சி எல்லா விதத்திலும் இப்ப இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், என்னுடைய தொகுதியான புலியூர், பவழங்குடி, கட்டியநல்லூர் போன்ற ஊராட்சி பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்பாக பணிகளை செய்து தரணும் என்றும், சிந்தலூர் ஏரியை ஆழப்படுத்தி தர வேண்டும் என்பது போன்ற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். எங்க நம்மளுடைய விருதாச்சலத்தில் பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆறு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த டவுன்ல இருக்கிற குப்பைகள்லாம் கொண்டு போய் அந்த ஆத்துல கொட்டுறாங்க. நிலத்தடி நீர் மாசோட இல்லாம மணிமுத்தாறுமே முழுவதுமாக மாசு அடைகின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் கரெக்டா ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணி குப்பை கூலங்களை அகற்றி அந்த மணிமுத்தாறை எல்லா விதத்திலுமே பாதுகாத்து கரைகளை பலப்படுத்தி அந்த நதிகளை நிச்சயம் ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் சரி செய்தாலே நிச்சயம் நம்மளுடைய நீர் தேவையை நாம் நிறைவேற்ற முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த நீர்வளத்துறை, சுற்றுலா மற்றும் ஊரகத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். அது மாதிரி இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு இணையாக நாமும் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறணும் அப்படின்றதா இன்னைக்கு என்னுடைய கருத்து. இன்னைக்கு மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால எனக்கு இன்றைக்கு வாய்ப்பில்லை. நாளைக்கு நான் துறை சார்ந்து, உணவுத்துறை சார்ந்த மானிய கோரிக்கையில நாளைக்கு பேச இருக்கிறேன். நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானமும் வருகிறது. சோ நாளைக்கு என்னுடைய உரையை நான் ஆற்ற இருக்கிறேன். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. ஆமாங்க, ஆமா, இன்னைக்கு எல்லா எம்எல்ஏஸ்க்கு வாகனம் அறிவிச்சிருக்காங்க. அதுல 2 விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம வரவேற்போம், எடுத்த உடனே நம்ம தப்பா சொல்ல வேண்டாம். அவர் ஒரு பெரிய மனசோட இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே வாகனம் அறிவிச்சிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம், எந்த சிஎம்மும் பண்ணாதது பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இதுக்கு மொத்தம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்கு. ஏன்னா மாச செலவு இருக்கு, வருஷ செலவு, வாகன செலவு. ஆனா என்னோட மைண்ட்ல என்ன தோணுதுன்றது நான் சொல்றேன். கேப்டன் எப்படி திங்க் பண்ணுவாரோ அப்படிதான் நானும் திங்க் பண்ணுவேன். இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களா இங்க வர்றவங்களுக்கு ஒரு 90% எல்லாருக்குமே வண்டி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. புதிதாக வந்த தாவேக்கா இது போன்ற ஒரு தாவேக்கால நிறைய பேருக்கு இல்லை, அது தெரியுது. ஒரு சிலருக்கு இல்ல.
பட் இதனால வந்து ஒரு 150 கோடி ரூபாய் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு முதல்வர். அதை நம்ம ஒரு பக்கம் வரவேற்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு விவசாயிகள், நான் இப்ப கிராஸ் பண்ணி வர எல்லா விவசாயிகள் நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க முழு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்க மட்டும்தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரி விவசாயிகள், ஏழைகள் உண்மையாக தேவை இருக்கிறதுக்கும் அந்த பணத்தை வந்து ஒதுக்கி முழு கடன் தள்ளுபடி செய்திருந்தால் விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும். அது ஒட்டுமொத்த விவசாயிகளும் சரி, தமிழக மக்களும் அதை வரவேற்றிருப்பாங்க என்பதை முதல்வர் கவனத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். அதனால இது போன்ற நம்மளுடைய மக்கள் தேவையே இன்னைக்கு நிறைய இருக்கு. வேலை வாய்ப்பு ஒரு பக்கம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனை, இது எல்லாமே நிறைய இருக்கு. சோ அதுலயும் வந்து முதல்வர் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜனதா பார்ட்டி அப்புறமேட்டு லெஃப்ட் பார்ட்டிஸான சிபிஐ, சிபிஎம் மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான கண்காணிப்பு அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அறிவிப்பு கொடுத்து இந்த ரிவோக் செய்யப்பட்டிருக்கு, அது முடியும். மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அது வந்து ஒரு நெறிமுறையோடு ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும் அப்படின்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நேத்து கூட நம்ம சில விஷயம் பார்க்கிறோம். ஒரு சின்ன மறியலுக்காக தஞ்சாவூர்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க, ஒரு பேனர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அது அவங்க உரிமை. பட் அதுக்காக பாதிக்கப்பட்டது ஒரு அப்பாவி மாணவர், ஒரு ஸ்டூடெண்டா, இல்ல அவர் வேலைக்கு போறேன்னு சொல்றாரு ஆகாஷ்ன்றவரு. சோ அது வந்து நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்றது ஒரு கட்சி, பாதிக்கப்பட்டது யாருன்னா ஒரு பொதுமக்கள். சோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள் என்றதுனால மட்டும் நாம வந்து எடுக்கிறது எல்லாமே ரைட்டுன்னு கிடையாது. கட்டுப்பாட்டோடு சமூகத்திற்கும் ஒரு நல்ல உதாரணமாக அந்த போராட்டங்கள் இருந்தால் வரவேற்கத்தக்கது. ஒரு போலீஸ் ஆபீசர் அவரை வந்து கண்டிக்கிறாரு, நீ இங்கிருந்து போகணும் சொல்றாரு. அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம். ரொம்ப இளைஞரா தான் தெரியுறாரு. அப்புறம் அடிச்சிருவேன், அடி பார்க்கலான்றாரு, அடிச்சிடுறாரு. சரி, ஒரு அப்பா ஸ்தானத்துல ஓகே, அவர் பெரிய வயசுலயும் பெரியவரா இருக்காரு, அதிகாரியும் அவர் பெரிய அதிகாரியும் நான் நினைக்கிறேன். திருப்பி அந்த இளைஞர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை அடிச்சது நிச்சயம் என்னால ஏத்துக்க முடியல. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு காவல்துறைக்கு பொதுமக்களாகிய நாம் தான் மரியாதை தரணும். அப்படி நம்மளே மரியாதை கொடுக்கலன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு விளைவுகளை வந்து நிச்சயம் ஏற்படுத்தும். அதுக்காக அவர் செஞ்சதும் கரெக்ட்னு நான் சொல்லல. எந்த கட்சியோ ஒண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணுது, அவரு வேலைக்கு போகணும்னு சொல்றாரு, அவரை விட்டுருக்கலாம், ஓகே இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போங்கன்னு. பட் அவர் கோபம் வேற பக்கம் மாறி இப்ப இன்னைக்கு அந்த பையன் தான் பாதிக்கப்பட்டிருக்கான். 6 பிரிவின் கீழ் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் கவனத்துல இந்த நிகழ்ச்சி போயிருக்கு. நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் இதை பத்தி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன், அந்த பையனை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும். அதே போல இளைஞர்களும் ஒரு வயசுல பெரியவங்க, அவங்க சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை மதிச்சு அவங்களெல்லாம் அடிக்கிறது தப்புங்க, பண்ணக்கூடாது. ஒரு சட்டம் ஒழுங்கை வந்து கண்டிப்பா இளைஞர்கள் மதித்தால் தான் எதிர்காலம் நிச்சயம் நல்லா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போராட்டத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, ஆனா இந்த சர்க்குலர் வந்து கொடுத்ததே வந்து மாணவனுடைய போராட்டத்தை உரிமையும் வந்து நசுக்கக்கூடிய வகையில் இருப்பது போன்ற ஒரு பிரச்சனை தான் வருது. இன்னைக்கு காலேஜ்லயே மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணும்ன்றது எல்லாமே ஃபாலோ பண்றாங்க, இல்ல கோர்ட்டு கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த போட்ட சர்க்குலரே வந்து மாணவர் போராட்டத்தை வந்து தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து மத்திய அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும் போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப இதை நீ தமிழ்நாட்டில் இந்த போட்ட சர்க்குலர் வந்து மாணவர்களுடைய உரிமையும் போராட்டத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதுதான் இப்ப எதிர்ப்பு. இல்ல, இது வந்து ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை உண்டு. அவங்கவுங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறது, அவங்க கருத்து முன்னுரிமை கொடுப்பது, பேசுறது, எல்லாருக்குமே வந்து இங்க உரிமை உண்டு. அது ஒரு கட்டுப்பாட்டை மீறி, ஒரு வரம்பு மீறி போகும்போது அரசாங்கமும் ஜுடிஷியரியும் காவல்துறையும் அதை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. அதை ஒரு நெறிமுறையோடு நீங்க செய்யும் போது அதை மக்களும் வரவேற்பாங்க, உங்களுக்கும் அதனால நல்லது நடக்கும், ஒரு நல்ல எதிர்காலமும் வரும்ன்றதா என் கருத்து. ஆமாங்க. இல்ல, அவங்க வந்து மெயினா சொல்றதே வந்து இன்னைக்கு ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி அப்படின்றத அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் முதலில் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சின்னு சொன்னவர் கேப்டன் தான். இன்னைக்கு அதை
நம்மளுடைய இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அதை வலியுறுத்தி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போறோம், ஒரு ரூபா கூட யாரும் ஊழல் செய்ய மாட்டோம், அதுல உறுதியா இருக்கும், அடிக்கடி அவங்க சொல்றதை வரவேற்கிறோம். ஆனாலும் சில பக்கம் இப்பொழுதே அதுக்கான எல்லாருமே ஊழல் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சகோதரர் அண்ணாமலையார், நயினார் நாகேந்திரன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ முதல்வர் அதை ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு விரும்புறாரு. சோ அதுக்கு அவங்க கட்சியை சேர்ந்த எல்லாரும், அனைத்து எம்எல்ஏக்களும் நிச்சயமாக அதுக்கு ஒத்துழைச்சு உண்மையாகவே லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி வந்தா நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவெளியில எல்லா மக்களிடையும் நான் பேசுவேன். கிரவுண்ட் லெவல்ல இந்த ஆட்சியில 2 விஷயம் பாராட்டுக்குரியது. ஒன்னு, லஞ்ச ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுல மாற்று கருத்து கிடையாது என்பதை வரவேற்கிறேன். இன்னொன்று, கனிம வள கொள்ளையும் பெரிய அளவுல தடுக்கப்பட்டிருக்கிறது, இதுவும் நம்ம வரவேற்கணும். இந்த 3 மாசத்துல இந்த 2 விஷயமும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்மளால உணர முடிகிறது. அதனால நிச்சயமாக அந்த ஒரு நேர்மையான ஆட்சி அவங்க நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் என்ன ஒரு 3 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கின்ற அந்த மாட்டு தீவனம் ஆகட்டும், செலவுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த 3 ரூபாவை இன்னும் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் இல்ல 10 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருந்தா அந்த பால் கொள்முதல் செய்யறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த கார் போன்ற ஸ்கீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்காக அது பண்ணியிருந்தா இன்னும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் என்பதை என்னுடைய கருத்து, தேமுதிகவின் கருத்து. இது நேத்தே இங்க பதிய வச்சிருக்கேன். நேத்து இதே பிரஸ் மீட்ல இங்கே அதை சொல்லியிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். 19, 20, 2 நாளும் நம்மளுடைய திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வர இருக்கிறார். மொத்தம் 6 சிஎம் இங்க கலந்துக்கிறாங்க. அதுல 4 பேர் புதிய முதல்வர்கள், 2 பேர் தான் ஏற்கனவே முதல்வர்களாக இருந்தவங்க. அந்த வகையில் நமக்கு இப்ப கர்நாடகாவோட தான் இப்ப காவேரி இஷ்யூ ஆகட்டும், நமது தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகட்டும், மிகப்பெரிய ஒரு மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக நமது முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவரிடம் பேசி உறுதியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி ஒரு வேலை வாங்கி தரணும், கவர்மெண்ட் ஒரு ஜாப் இனி இந்த மாதிரி தொடராம இருக்கிறதுக்கு உறுதிப்படுத்தணும்ன்றது என்னுடைய கோரிக்கை, தேமுதிகவின் கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரியிலிருந்து இன்றைக்கு உபரி நீர் தான் இன்னைக்கு இப்ப வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அந்த உரிமையான தண்ணீர் வந்தா கடமடை வரைக்கும் போகும்போது இன்னைக்கு விவசாயிகளுக்கு அதனால பெனிஃபிட் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் கடைமடை வரைக்கும் தண்ணி போகல. அதனால நம்ம விவசாயிகள் பெருசா பாதிச்சிருக்காங்க இந்த வாட்டி. அது மாதிரி நம்மளுடைய குறுவை, சம்பா இது வரைக்கும் அவங்க பயிரிட முடியல. இப்ப முடிஞ்சு இன்னும் சம்மர், எல்னினோ எல்லாம் வந்தா விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நமது முதல்வர் அவர்கள் டி.கே. சிவகுமாரிடமும் நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடமும் இதை வலியுறுத்தி காவேரியில உரிமை தண்ணீரையும், அந்த காட்டுல மாடு தேடி போனாங்களா, மரத்தை வெட்ட போனாங்களா, இல்லனா அவங்க எதுக்கு போனாங்கன்றது தெரியாம ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. காலுக்கு அதாவது நான் நேத்தே சொன்னேன், முழங்காலுக்கு கீழே தான் சுடணும், அப்படி ஒரு விதி இருக்கு. பட் அவங்க காலில் போட்டிருந்த செருப்பு டேக் ஒட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கல. சோ இது செட்டப் பண்ண மாதிரி இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்போ இது திட்டமிட்ட ஒரு படுகொலையா தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி.